ஹாய் வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைடில் இந்த ஒன் பீஸ் அனிமியோட எக்கட் ஆர்க்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வந்துட்டாங்க நண்பா. இது ஒரு புதிய ஆரம்பம். லூஃபி அப்புறம் சாபாவோட பயணம். அதாவது 1189வது எபிசோட்ல இருந்து 1128வது எபிசோட் வரைக்குமே இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைடில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த எக்கட் ஆர்க்கோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்க போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம் நண்பா. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைடில் ஒன் பீஸ் அனிமியோட எக்கட் ஆர்க்கோட முதல் 39 எபிசோடோட தமிழ் டப்பை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் நான் தண்டிக்கணும்னு விரும்புறேன் நைனா. இவனுங்க ஒருத்தனை கூட விட்டு வைக்கவே கூடாது. ஸோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்க எபிசோட பார்த்தீங்கன்னா நீங்கள் மிச்ச எபிசோட எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஒரு டப்பிங் நம்ம கிரஞ்சிரோல் சைடில் கொடுத்துருக்காங்க. நானே நம்ம கிரஞ்சிரோல் சைட்லேருந்து இப்படி ஒரு டப்பிங் குவாலிட்டியை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு லோ குவாலிட்டி டப் தான் இந்த ஒன் பீஸ் எக்கட் ஆர்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த கிரஞ்சிரோல் டப்பை விட நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலோட டப் வந்து பரவாயில்ல மாதிரியுமே சொல்றீங்க. ஸோ அதுவுமே ஒரு லோ குவாலிட்டி டப் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே டப்பிங் டீம் தான் இந்த கிரஞ்சிரோல் டப்புக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்கன்னா ஆமா நண்பா. ஸோ இதுல வந்து நீங்க லூஃபி மற்றும் சாஞ்சியோட வாய்ஸ் மட்டும்தான் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்லயும் சரி நம்ம கிரஞ்சிரோலையுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர மிச்ச வாய்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னுமே தெரியல. ஸோ இருக்கிறவங்கள வச்சு டப் பண்ணியிருக்காங்க போல. ஸோ முக்கியமா கார்ட்டூன் நெட்வொர்க் டப்பே நிறைய பேருக்கு பிடிக்காம போயிருக்கும். ஆனா இருந்தாலுமே அதுல வந்து நம்ம சோரோட வாய்ஸ் மற்றும் சோப்பரோட வாய்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாவே இருக்கும். ஆனா இதுல வந்து ரொம்ப ரொம்ப மோசமா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கத்தி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இது ஒரு மீட்டியோ கட்டானா? நான் அவளை வெளியே எடுக்கிறேன். கீரல் விழுந்துச்சுன்னு வைய உன்னை போட்டு போராட்டி எடுத்துருவேன். வெறுப்பேத்தாம ஓரமா போயிடு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நம்ம லூஃபிக்கு உதவி பண்ணலாம். அதுதான் இப்போ முக்கியம். வா போலாம். பயப்படாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. சரியா சொன்னப்போ. ஸோ அதுலேயே முக்கியமாக இந்த சோப்பருக்கு எப்படி இப்படி ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்கன்னே தெரியல. என்னையா பண்ணுவீங்க? சோப்பர் வாய்ஸ் எல்லாமே சாதாரணமாக கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க இந்த ஜாப்பனீஸில் வர மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக சோப்பர் ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக வச்சு செய்ய போகிறாங்க. சரி, இந்த லூஃபியோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் கேட்ட வாய்ஸ் தான். ஸோ இவர்கிட்ட வாய்ஸ் தான் இங்கே மைக்ரோ அகாடமி அனிமில டெக்குக்குமே கேட்டிருப்பீங்க. அந்த தண்ணிக்குள்ள பாருங்களேன், யாரோ இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இவர்கிட்ட வாய்ஸ் நிறைய பேருக்குமே பழகி இருக்கும். இதை தவிர நம்ம நாமியோட வாய்ஸுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஸோ இது எப்படி இவங்க இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் கொடுத்தாங்கன்னுமே தெரியல. ஸோ நிறைய கேரக்டருக்கு அப்படித்தான் இருக்குது. இதை தவிர ஒரே வாய்ஸை நிறைய கேரக்டருக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கிட்டத்தட்ட எல்லா வாய்ஸுமே சேமா தான் இருக்குது. அடுத்து நம்ம கிசாரோட வாய்ஸ் கூட கொஞ்சம் கூட மேட்சே ஆகல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 பேரை வச்சு இந்த எபிசோட் எல்லாமே டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க போல. ஸோ அவங்களும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரிப்பீட் வாய்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளுமே இந்த டப்பிங் பண்ண டீமை குறை சொல்லலாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த பட்ஜெட்ல அவங்களுமே டப் பண்ணலாம். பட் இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்கிரிப்ட்லயாச்சு ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஸ்கிரிப்ட்லயுமே நிறைய அடி வாங்கிருக்குது. அதை விட வேற கூட தப்பா சொல்றாங்க. ஸோ முக்கியமா இந்த ஒன் பீஸ் ஆர்க்ல ஒரு பெஸ்ட் ஆர்க்கோட லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா இந்த எக்கட் ஆர்க்குமே இருக்கு. முக்கியமான ஆர்க் இது. ஸோ இதுல வந்து நிறைய முக்கியமான விஷயம் எல்லாமே ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதுலயுமே இந்த பெக்காபாங் கேரக்டருக்கு ஒரு சூப்பரான வாய்ஸ் தான் கொடுத்துருக்கணும். ஆனா இதுல கொஞ்சம் கூட மேட்சே ஆகாத ஒரு வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. முடியல தலைவரே. ஸோ முக்கியமா இவங்க எதுக்கு இந்த 1088வது எபிசோடுக்கு பிறகு டப் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்டா இதுக்கு முதல் ரிலீஸ் ஆன எல்லா எபிசோடுமே ஜாப்பனீஸோ அல்லது இங்கிலீஷ் டப்ல பார்த்தவங்க இப்போ இதுக்கு தமிழ் டப்ல பார்க்க போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஏற்கனவே நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல கூட வானா ஆர்க்ல இருந்து டப் பண்ணி கொண்டு வரைக்க கூட நிறைய ஃபேன்ஸ் எல்லாமே இதை எப்படி புரியும் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல அடிச்சிருப்பாங்க. சோ அதை பார்த்து கூட இவங்க இன்னும் திருந்தல. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. வேணுமெண்டா ஒரு ரீவாட்சுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்கு கூட வெர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. சோ நிறைய பேர் தமிழ் டப்ல கொண்டு வந்ததே பெரிய விஷயம். அதுக்கு நாமளுமே முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கூட போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா இவங்க இப்படி ஒரு குவாலிட்டியில டப்பிங் பண்ணி கொண்டு வரைக்கும் நம்மளாலுமே முட்டு கொடுக்க முடியாது நண்பா. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. என்னடா ஒரு ஒன் பீஸ் மாதிரி ஒரு பாப்புலரான அனிமியை எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு டப் பண்ணணுமோ அதை இவங்க பண்ணல. சோ அதோட முக்கியமா நம்ம கிரஞ்சிரோல் சைடுமே இந்த எக்கட்டா இருக்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வரதுக்கான அட்டெம்ப்ட்டுமே பண்ணிருக்க கூடாது. ஏன் இவங்க பண்ணாங்கன்னே தெரியல. நான் குமார் அவசரப்பட்டிய. சரி, இப்போதைக்கு நான் சொல்ல போறது ஒன்றே ஒன்று மட்டும் தான். ஸோ யாராவது இந்த ஒன் பீஸ் அனிமியை பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜாப்பனீஸோ இங்கிலீஷ் டப்ல தான் பார்க்கலாம் நண்பர். ஸோ இந்த ரெண்டை தவிர உங்களுக்கு வேற எந்த பெஸ்டான சாய்ஸ் ஒன்றுமே இல்லை. என்ன எதுவுமே தெரியாம ஒப்படியாங்கிற.
சரி, நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட்டுமே இருக்கும். அது என்னடா, இப்போ ரிலீஸ் ஆன இந்த எக்கட் ஆர்க்குக்கு நல்ல சப்போர்ட் இருந்தா இதுக்கு முதல் ரிலீஸ் ஆன எல்லா ஆர்க்குமே தமிழ் டப்ல கொண்டு வருவாங்கன்னு கேட்பீங்க. ஆனா அதுக்கான சான்ஸே இல்லை நண்பா. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல கடைசியா ரிலீஸ் ஆன 308 எபிசோடுக்கு தான் அவங்கள்ட்டயுமே ரைட்ஸ் இருக்குது. அதை தவிர அதுக்கு முதல் ரிலீஸ் ஆன ஒரு எபிசோடுக்குமே அவங்களோட ரைட்ஸ் இல்ல. சோ இப்போ கூட அதுல இருந்து தான் இப்போ இந்த எக்கட் ஆர்க்குமே டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோ இதை தவிர நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் கிட்டயுமே முதல் ஒரு சில ஆர்க்குக்கான ரைட்ஸுமே இருக்குது. சோ அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல இருந்து டப் பண்ணி கொண்டு வரலாம். சோ அப்படி அவங்களுமே ஆரம்பத்துல இருந்து முதல் 60 எபிசோட டப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா எந்த ஒரு எபிசோடுமே அவங்க இன்னுமே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணல. இனியாவது வருமானு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா அவங்களுக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பியோ ரீச்சோ இந்த ஒன் பீஸால கிடைக்கல. உதாரணமா நம்ம சோனி சேனலுக்கு நம்ம நேரத்தோ கொடுத்த இம்பாக்ட் ஒண்ணுமே நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலுக்கு இந்த ஒன் பீஸ் அனிமையுமே கொடுக்கல. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். சரி, ஓகே நண்பா, இந்த எக்கட் ஆர்க்கோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் இருக்குது. வேணும்னா ஒரு ஃபன்னுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏமாந்துட்டே நினைக்காத, தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ. இது ஒன்றும் தேவையில்லை. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.